கழுத்தை திருப்புகிறார். முக்கு எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்க வளைவை. எல்லாரும் டிச்சிங் வீடியோ போடுங்க, டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு வருங்க. இன்னைக்கு கழுத்தை திருப்புவான், நாளைக்கு கையை திருப்புவான், அப்புறம் ஃபுல்லாக டிச்சிங் வீடியோ போடுறோம். ஓகேவா? பயந்துராதிய மோட்ரு சத்தமே அப்படி கேட்குது. மிஷினோட மோட்ரு சத்தம் டப்ப டப்ப டப்படம் டப்ப டப்ப டப்படம். எங்கள் கழுத்தை சரி பண்ணுங்க பார்ப்போம். நேர 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 ஓகே. இந்த நெக்குக்கு பேர் சொரக்கா நெக்கு. மேலே சுருங்கி கீழே விரிஞ்சு வரும், அப்படி தானே? இப்போ கழுத்து தச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவியா? திருப்பி அடிக்கணும். சரி, கட் பண்ணிவிட்டு திருப்பி அடிங்க. லைனிங்கே எக்காரணம் கொண்டு வெட்டிடக்கூடாது, அப்படி தானே வினியக்கா? ஆமாம், சொல்லுங்க வினியக்கா. லைனிங்கே வெட்டிடாம வெட்டக்கூடாது. நல்ல துணியை, இந்த துணியை சேலை துணியை, சேலை துணி இல்லை, சேலையில் உள்ள சட்டை. ஆமாம், கரக் கரக் முறக்கு முறக்கு என்று வெட்டவும். இப்போ திருப்புகிறார். எங்கள் ஃபினிஷிங் மாஸ்டர் திருப்புகிறார். ரைட்டா? ஆமாம். திருப்புங்கள். திருப்பிடுவோமா? கழுத்து சரியாக திருப்பவில்லைன்னா மணி பிள்ளை என்ன பண்ணுவார்? கழுத்தை திருப்பிடுவாங்க. யார் கழுத்தை திருப்புவார்? கழுத்தை திருப்புறாங்கல்ல, அவர்கள் கழுத்தை ஒரே திருப்பாக திருப்பி விடுவார். ஆமாம். ஓரமாக, மெதுவாக, வளைவாக அடிக்கவும். கிரிக்கெட்டில் பால் போடுவாங்கல்ல, தெண்டுல்கர் ஓடி வருகிறார், பாலை போடுகிறார், பேட்டை அடிக்கிறார். அந்த மாதிரி அந்த முக்கு வரும்போது கவனமாக திருப்பணும் அந்த வளைவு. அப்படி தானே? ஆமாம். அந்த பாருங்கள், இந்த இடம்தான் நமக்கு மெயின் வளைவு, ரெண்டு பக்கமும். சட்டையிலே மிக முக்கியமானதுன்னா ஃபஸ்ட்டு கிராஸு, ரெண்டாவது இந்த லைனிங் இணைக்கிற மத்தியிலா, அது சட்டைனாலே கஷ்டந்தேங்க. அதுவும் பூனம் தைக்கிறது கொஞ்சம் காட்டன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகும், வேலை வேகமாகவும் போகும். இது ஒரு நாளைக்கு 5 சட்டை தைக்கிற இடத்துல 3 சட்டை தான் தைப்பேன். ஆனால் கூலி மட்டும் ஒன்று தான். என்ன வேணியக்கா? ஆமாம். என்னட்ட சொல்கிறாங்க பாருங்க, அப்படியாவது மணியக்கா ஏற்றி கொடுப்பாங்கன்னு. ஆமாம். எங்கள் கண்ணாடிக்காரம்மா இன்னைக்கு கண்ணாடியை வேற வீட்டில் வச்சுட்டு வந்துச்சு. இப்போ திருப்புங்கம்மா. எப்படி திருப்பிருக்க? நல்லா அழகாக திருப்பிட்டாங்க. 10 வருஷம் ட்ரைனிங்கில் எப்படி திருப்பாமல் இருப்போம்? ரெடி, ஸ்டார்ட். இப்போ வந்து சுற்றி அடிக்கிறான். ஆமாம், லைனிங்கை பொறுமையாக லைட்டாக லேசாக இழுத்து லைனிங்கை இணைக்கிறாங்க. கழுத்தை திருப்பின பிறகு கொஞ்சம் நல்லா விரித்து அதை அடிக்கடி அப்படி தேய்ச்சி விடுவோம். பாருங்கள், பின்பக்கம் ரெடியாகி கொண்டு இருக்கிறது. மேக்கப் மாதிரினே இதுவும். பின்பக்கம் ரெடியாகும், அப்புறம் முன்பக்கம் ரெடியாகும், அப்புறம் கை ரெடியாகும். இந்த மாதிரிதான் பொண்ணு மாதிரி சட்டையும் இல்லை. 1 மணி நேரத்தில் சட்டை தைச்சு கொடுக்குறாங்க எல்லா கடையிலையும். இந்த மணியக்கா மட்டும் 1 மாதம் ஆகுதுன்னு வேற சொல்கிறது. இந்த சட்டை வைக்கவே 4 நாள் ஆகும். நழுவி அதெல்லாம் எங்களுக்கு தெரியுதா? தெரியாது. இந்த அம்மா வேற கண்ணாடியை வேற வீட்டில் வச்சுட்டு வந்துச்சு. அந்த மாதிரி தேய்ச்சி விடணும். நல்ல துணி பத்தாம, நல்ல துணி பத்தலைக்கா, ஒட்டு வருதுக்கா. கீழே வந்து அப்படி கொடுக்குறாங்க. என்ன செய்யறது? எடுத்து கொடுத்தவளையும் சொல்ல முடியாது. சேலையில் அவ்வளோதான் இருந்துச்சு. அப்படி பாருங்க,
பொறுமையாக தைக்கணுங்க, ஏனதானலாம் தைக்கக்கூடாது. எவ்வளோ பொறுமையாக இழுத்து தேய்ச்சி தேய்ச்சி தைக்கிறான்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ சிரமம் இருக்குங்க. சுருங்கக்கூடாது, நீட்டாகவும் இருக்கணும். அப்படியே யூட்டன் போடுங்க சட்டைக்கு. எப்போவுமே நம்ம வந்து லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் விடுவோம். ஆனால் நல்ல துணி தான் எக்ஸ்ட்ரா. சாரி, நல்ல துணி எக்ஸ்ட்ரா தான் விடுவோம். லைனிங் கரெக்டாக இருக்கும். லைனிங் வந்து இதே நமக்கு கரெக்டான அளவு. என்ன மேடம், என்ன ஃபினிஷிங் மேடம்? ஆமாம், லைனிங் கரெக்டாக இருக்கு. நல்ல துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸ்ட்ரா விடுவோம். ஆனால் அது பூனத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமே. பத்தலைன்னா இடுப்பில் கையை வச்சுருவோம், இடுப்பில் வந்து ஒட்டு போடுவோம். லைனிங் எக்ஸ்ட்ரா விட்டு அதை வெட்டி அப்படியே மேலே வச்சு தச்சுருவோம். அப்படி தானே? ஆமாம். இந்த பத்தலை பாருங்கள், பத்தலைன்னா அந்த மாதிரி தான் வெட்டுவோம். இப்போ சுற்றி இணைச்சாச்சு. ஆமாக்கா, நல்லா இணைச்சிட்டாங்க. இந்த மாதிரி இணைக்கணும். இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இணைச்சாச்சு. அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருவோம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி பத்திரமா வச்சுக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் ஒட்டுக்கு போட்டுக்கிற வேண்டியது. சும்மாவே பத்தாமல் இருக்குல்ல. அதாவது ப்ளவுஸ் பிட்டுதையும் பத்தாமல் எடுத்து கொடுக்குறான்னு பேரில் சட்டையிலையுமே பத்த மாட்டேங்குது. என்ன செய்யறது? அவங்கள சொல்லி குத்தமில்ல, எங்களை சொல்லி குத்தமில்ல. யார் செஞ்ச பாவமோ தெரியலை. இந்த மாதிரி சமமாக இருக்கணும். லைனிங் இணைக்கிறது ரொம்ப சிரமந்தேன். பாவம் பழகிற பிள்ளையெல்லாம் கழுத்து இந்த மாதிரி சுற்றி பிரித்து பிரித்து அடிக்கிங்க பிள்ளைய, பாவம். சுற்றி எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டியாச்சு. அதுங்க சமமாக இருக்கான்னு ஒரு பார்வை வேற. என்னக்கா? ஆமாம், சமமாகத்தே இருக்குக்கா. ஓகே, நீ முன்பக்கம்